கன்னடர்களுடைய இந்திய ஆதிக்க எதிர்ப்பு இருக்கு இல்லையா? அதை கன்னடர்களுடைய இந்திய எதிர்ப்பு மனநிலை இருக்கு இல்லையா, அது இன்னும் ஒரு போராட்ட அரசியலாக உருப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நேரடியாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார். அதிலிருந்து அவர்கள் வந்து அந்த இடத்தை அடைகிறாங்க. நம்ம வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட இந்திய எதிர்க்கல. சமஸ்கிருதம் வந்து ஒரு இந்துத்துவ ஆதிக்கம் இங்க வந்து விடக்கூடாது, அதன் மூலமாக சனாதனம் என்பது இங்க நிலை பெற்று விடக்கூடாது என்கின்ற சமூக அரசியலிருந்து நம்ம வந்து இந்திய எதிர்ப்பு. அவர்கள் இன்றைக்கு பொருளாதார நெருக்கடியது. வடவருடைய ஆதிக்கத்தை பார்த்து அதிலிருந்து அவர்கள் வந்து வடவர் எதிர்ப்பு, அதிலிருந்து இந்திய எதிர்ப்பு என்கின்ற இடத்தை நோக்கி நகர்றாங்க. என்னடா இவன் நம்ம ஊர்ல வந்து நம்மளுக்கான வேலையை எடுத்துக்கிறான், நம்மளுக்கான இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிறான், நம்மளே இரண்டாம் தர குடிமக்களா நடத்துறான், கடைசியில பார்த்தா நம்ம மொழியோட அவன் மொழி நம்மள பேசுறான்னு சொல்றான். நம்ம இன்னைக்கு சென்னையோட வீதிகளில் வந்து இந்தியில பேசிக்கிட்டு ஆட்டோ ஓட்டுறதோ, ஆட்டோல வந்து இந்தியில கேட்கறதோ நடக்கல. ஆனா பெங்களூர்ல நடக்குது. அதை பார்க்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு இந்த ஒட்டுமொத்த ஆதிக்கம் இருக்கு இல்லையா, வடவர் ஆதிக்கம் என்பது இந்த நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்தியினுடைய பயன்பாடு வந்து உணர்த்துது. அந்த இடத்துல இருந்து அவன் எதிர்க்க ஆரம்பிக்கிறான். அது இன்னும் தேசிய இன உணர்ச்சியாக வளரல. அதனுடைய ஆரம்பம் எது? இந்தி என்பது எதனுடைய அரசியல் என்பது அவங்களுக்கு இன்னும் புரியல. ஆனா தமிழர்களுக்கு அது புரிந்தது. அந்த பெரியார் வந்து அந்த அரசியலினுடைய மூலத்தை எடுத்து நம்மளுக்கு கொடுத்தாரு. இதனுடைய அடிப்படை காரணி என்ன? வெறும் ஒரு மொழி ஆதிக்கமாக அதை பார்க்கவில்லை. அதற்கு பின்னால் ஒரு இந்துத்துவ கருத்தியல், சாதி வெறி, சனாதன கருத்தியல் இருக்கிறது, ஆரிய ஆதிக்கம் இருக்கிறது என்கின்ற அரசியல் நமக்கு சொல்லப்பட்டுச்சு 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நம்மளுடைய திரட்சி என்பது வேற, அவங்க திரட்சி என்பது வேற. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை கொண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.